இப்போ வந்திருக்கிறது வந்து ராஜன் அக்வாஃபார்ம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சக்கமாலபுரம்னு ஒரு வில்லேஜில் இருக்குது. என்னுடைய பேர் வந்து அருண் சுந்தர். நம்ம ஃபார்ம் வந்து 2001 ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ண முதல்ல இருந்தே நம்ம ஒன்லி ஆஃப்ரிக்கன் சிச்லட்ஸ் மட்டும் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆஃப்ரிக்கன் சிச்லட்டில் வந்து ஒரு 150 வெரைட்டி வச்சுருக்கோம். நம்மகிட்ட எல்லாமே ஒரிஜினல் ப்ரீட் இருக்குது. அதாவது கேட்டிங்கன்னா டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி பேரண்ட்டை அதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், குட்டி போட வச்சு அதை சைஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிச்லட்டில் வந்து ஆஃப்ரிக்கன் சிச்லட்டில் நம்ம ஒரு 150 வெரைட்டி வச்சுருக்கோம். அது எல்லாமே ரேர் ஃபீசிஸ். ஒன்றுமே சாதா வெரைட்டி வைக்கல. நம்மகிட்ட சாதா ப்ளூ மாஃபு, சாதா ஒயிட் மாஃப் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ரேர் ஃபீசிஸ். ரெட் இம்ப்ரஸஸ், ஃப்ரோண்டோசா, ஜைர் ப்ளூ, அப்புறம் ட்ராஃபியஸ் அண்ட் லேக் தங்கானிக்கன், லேக் மலாவி எல்லாமே இம்போர்ட்டட் ஃபிஷ் தான். அதோட பேரண்ட், ஒரிஜினல் பேரண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்க மீன் வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து என்னென்ன கலர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா யுரேகாரட் பீகாக்கு, அதுக்கப்புறம் சன்சைன் பீகாக்கு, அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண் வந்து பிளாக் ஐயாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற மீன் வந்து ஆரஞ்சு மாஃப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பியூர் ஆரஞ்சாக இருக்கும். கண் மட்டும் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா யுரேகாரட் பீகாக். இந்த கண் வந்து ரெட் ஐயாக இருக்கும். பாடியில் ரெட்டு அண்ட் ஒயிட் பேட்சஸ் இருக்கும். வந்து எல்லோ மார்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி வந்து பியூர், அதாவது லெமன் எல்லோ மாதிரி இருக்கும். அந்த மேலே அந்த பிளாக் கலரில் ஒரு சின்ன பார்டர் மாதிரி ஒரு ஃபின் வரும். இது வந்து இந்தியாலையும் சரி வேர்ல்டுலேயும் சரி ரொம்ப பிரபலியமானது. இது நம்ம கஸ்டமர் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. நம்ம அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஹார்ஸ்ஃபேஸ். இது எப்படி பார்த்திங்கன்னா பாடியில் வந்து இந்த பிளாக் கலரில் ஸ்ட்ரைப் இருக்கும். கீழே பாடி வந்து அப்படி ஃபின் வந்து க்ளீனாக எல்லோ ஈஸாக இருக்கும். அதான் எல்லோ ஹார்ஸ்ஃபேஸ். இது வந்து தைவான் ரீஃப்ங்கிறது நம்ம தைவான் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ப்ரெப்பிடை வந்து வேறு, பட் நம்ம இம்போர்ட் பண்ண தைவான் கண்ட்ரி. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை. இது வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும். பின்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பியூர் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதாவது ஆஃப் பாடி வந்து ஒயிட்டு, ஆஃப் பாடி வந்து ஆரஞ்சு கலர். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை. அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூங்கிறது எப்படி கேட்டிங்கன்னா ஃபுல் பாடி வந்து அப்படி எலக்ட்ரிக் ப்ளூயிஷாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒயிட்டுங்கிறது வந்து மில்க் ஒயிட்டுமாங்கல்ல, அது மாதிரி மில்க் ஒயிட்டாக இருக்கும். கண் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது ப்ளூ டால்ஃபின்ங்கிறது அல்பினோ டால்ஃபின் மாதிரி ஹம்ப் வச்சுருக்கும். இல்லை ஃபுல் சைஸ் ஹம்பு. அண்ட் பாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே டால்ஃபினை பார்த்த மாதிரி இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கும். அதான் ப்ளூ டால்ஃபின். சிச்லட்ஸ் வந்து எப்படிலாம் வளர்க்குற ஒரு முறையை தெரிஞ்சுக்கிறோம். வளர்க்குற முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க, தான் வந்து சிமெண்ட் டேங்க். இந்த சிமெண்ட் டேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம மீன் வளர்க்கணும்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே தண்ணி ஸ்டோர் பண்ணி போடணும். ஸ்டோர் பண்ணி போட்டு பின்ன நம்ம வாங்கிட்டு வர்ற மீனை வந்து என்ன செய்யணும்னா இதில் விட்டுட்டு எவரி வாட்டர் சேஞ்ச் வந்து ஸ்டோரேஜ் வாட்டர் தான் கண்டிப்பாக மாற்றணும். அதாவது மீன் அட்லீஸ்ட் என்ன செய்யணும்னா தண்ணியை பிடிச்சி வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும், ஒரு பேரல்லையோ இல்லைன்னா ஸ்டோரேஜ் டேங்க்லேயோ ஸ்டோர் பண்ணி அதுக்கு பிறகு தான் வாட்டர் சேஞ்சே பண்ணணும். எவரி வாட்டர் சேஞ்ச். நமக்கு சப்போஸ் மீன் அடிபடுது வைக்கின்னா நம்மகிட்ட இருக்கு பாருங்கள், வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண கல் உப்பு, அந்த கல் உப்பை மட்டும் ஆட் பண்ணால் போதும். 100 லிட்டருக்கு 100 கிராம் ஆட் பண்ணால் போதும். நமக்கு எப்பேற்பட்ட நோயினாலும் சரி இல்லை வாட்டர் ப்ராப்ளம்னாலும் சரி சரியாக வந்துடும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் எந்த சிச்லட்ஸ் வந்து எல்லா வெரைட்டியுமே சேர்ந்து போடலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணாலே போதும். ரெண்டாவது ஒரு 28 லிட்டர்ஸுக்கு வந்து சின்ன மீனா 4 மீன் விடணும், பெரிய மீன்னா 1 மீன் போதும். ஸோ 28 லிட்டர்ஸுக்கு வந்து ஒரு மீன் சைஸை பொறுத்து தான் அந்த டேங்கோட கெப்பாசிட்டியை நம்ம எத்தனை மீன் விடணும் என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியும். நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்காங்க. நம்ம ரீட்டெயிலும் பண்ணுறோம், ஹோல்சேலும் பண்ணுறோம்.